உடல்நலக் குறைவால் காலமான மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவின் தாயார் மாரியம்மாளின் உடலுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவின் தாயார் உடலுக்கு எந்தெந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் தற்போது வரை அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள், இன்னும் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள் என்பதை சொல்லுங்கள் சுடலைக்குமார். வணக்கம் வசந்த். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தாயார் நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவருடைய உடலை பெற்றுக்கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய சொந்த ஊரான கலிங்கப்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு அதாவது கலிங்கப்பட்டி உள்ள அவருடைய இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலி மற்றும் தலைவர்களின் அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டது. நேற்றைய தினம் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் வருகை தந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர், மாலை அணிவித்து. தற்பொழுது இன்று காலை முதல் இதோ பார்க்கலாம், அவருடைய இல்லத்தின் முன்பாக அவருடைய தாயாரின் மாரியம்மாளின் உடலானது பொதுமக்கள் மற்றும் தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் தற்பொழுது தமிழ்நாடு அதாவது காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் EVK இளங்கோவன் தற்பொழுது வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். தற்பொழுது இதற்கு அடுத்தபடியாக திமுக பொருளாளர் MK ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், தேமுதிகவை சேர்ந்த தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களும் தற்பொழுது இவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தருகின்றனர். தற்பொழுது ஏராளமான மதிமுக தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்த வருகின்றன. அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக சரியாக காலை 11 மணிக்கு இங்கிருந்து வைகோவின் தாயார் மாரியம்மாளின் உடலானது மௌன அஞ்சலி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கலிங்கப்பட்டியில் உள்ள பொது மயானத்தில் அவருடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. வசந்த். சுடலைக்குமார், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.